வணக்கம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா மணி மத்தியானம் 1 மணி. நான் நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டது. அதுக்கு பிறகு சரியாக 19 மணி நேரம் விரதம். இதில் 3 லிட்ரு தண்ணி குடிச்சிருக்கிறேன். நல்லா தூக்கம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கம். இப்போ 19 மணி நேரத்துக்கு பிறகு நான் விரதத்தை எப்படி பிரேக் பண்ணுறேன்னா என்ன சாப்பிட்றேன்னு பார்ப்போம். முதல்ல இது பீர்க்கங்காய் பொரியல், 1/4 கிலோ பொரியல். இது பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேறு கடலைப்பருப்புலாம் கொஞ்சமாக போட்டு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சது. வேறு தேங்காய் துருவலோ வேறு எதுவுமே சேர்த்துல. இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 முட்டை தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல் பாயில் மாதிரி போட்டிருக்கிறேன். அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து நான் எப்பவும் குடிக்கிற மாதிரி காஃபி 300 ml எருமைப்பாலில் போட்டது. காஃபியில் சர்க்கரை இல்லை. என்ன தான் காஃபியில் சர்க்கரை இல்லைனாலும் நேச்சுரலாகவே பாலில் லாக்டோஸ் இருக்கும். அப்போ 300 ml பாலில் எவ்வளோ சுகர் இருக்கும்னா கிட்டத்தட்ட 15 கிராம் சுகர் இருக்கும். நேச்சுரலாகவே இருக்கும், நம்ம சர்க்கரை சேர்த்துலைனாலும். இப்போ இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, வழக்கம் போல் முட்டையும் பீர்க்கங்காயும் முதல்ல சாப்பிட்றோம். சாப்பிட்டு சரியாக 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த காஃபியை குடித்தோம் அப்படின்னா இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. அந்த பேஸ் லைனில் அப்படியே இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது இந்த மொத்த சாப்பாடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரிஸ் ஒரு 440 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஃபேட் 25 கிராம் இருக்கும். கார்போஹைட்ரேட் 26 கிராம் இருக்கும். ஃபைபர் 4 கிராம் ஃபைபர் இருக்கும். இப்போ 440 கேலரிஸ் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஈவினிங் மீல் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.